Good evening viewers, welcome to Tenimax. Now I am moving to continuation of concept in chapter number 5. What is the name of chapter number 5? True dimensional analytical geometry. In this conversation we are going to discuss about general equation of conics. Okay, first, what is the meaning of conics? That is called cone. It is make it from cone. If it example, we have a normal cone. It's a basic general term. Its cone is there. The cone length, if you slice, இப்போ கட் பண்ணுவோம்ல இப்படி கட் பண்ணும்போது look at there. So it's a parabola shape, no? So I will deep explanation regarding the parabola. That is also so many types there. I will explanation with another video. Okay. அப்போ this is called right side open parabola. அப்போ இதை கிராஸில் ஸ்லைஸ் பண்ணும்போது இது ஓப்பன் பேரபோலா ஸ்பேஸில் வருதுன்னு ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். திஸ் இஸ் கால்டு அனதர் ஜென்ரல் இக்குவேஷனில் வரக்கூடிய ஒரு கோனிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்ட்டில் இருக்கக்கூடியது. ஓகே, இதே கோன், இதே சிங்கிள் கோனை எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் கோன். இப்போது கிராஸில் ஸ்லைஸ் பண்ணுறோம். கிராஸில் மீன்ஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணோம். ஆல்ரெடி எலிப்ஸோட பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சேஃப் இல்லாமல் ஒரு மாறுபட்ட சேஃபில் வரக்கூடியது. தட் இஸ் அப்போ இதை கண்டிப்பாக கிராஸில் ஸ்லைஸ் பண்ணும்போது நிச்சயமாக இதனுடைய இது ஒரு எலிப்ஸ் ஸ்பேஸில் இப்படி வரும்னு சொல்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப். ஓகே, திஸ் இஸ் கால்டு, அதாவது ஒரு ஆஃபில் ஸ்லைஸ் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு பேரபோலா சேஃப் அஸ் வெல் அஸ் கிராஸில் ஸ்லைஸ் பண்ணும்போது தட் இஸ் கால்டு எலிப்ஸ். அப்போது இதே நேரம் இப்போது டபுள் கோன் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சேஃபில் இங்கே ஒரு கோன், இதே கோனை ஒரு பேரபோலா சேஃபில் வரையும்போது அனதர் ஒன் கோன் இதே ஸ்லைஸில் கட் ஆகுதுன்னா, அதாவது கட் பண்ணுறோம், இது ஒரு ஸ்லைஸ் சேஃபில் எடுக்கும்போது இந்த மாதிரி வரக்கூடியது நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைப்பர்போலா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லைஸில் கிடைக்குது. அப்போது இந்த மாதிரி 3 டைப். தட் இஸ் கால்டு பேரபோலா சேஃப், திஸ் இஸ் கால்டு எலிப்ஸ் ஷேப், திஸ் இஸ் கால்டு ஹைப்பர்போலா ஸ்பேஸ். ஓகே, இதுதான் கோனிக்ஸில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, அப்போ இதனுடைய ஜென்ரல் டேம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டேம், அதாவது ஒரு பர்பண்டிகுலர் லைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் மீன்ஸ் ஃபோக்கஸ், தட் இஸ் கன்சிடர் ஃபார் எக்ஸ். திஸ் இஸ் கால்டு மூவிங் பாயிண்ட். மெயின் டேமாக இதான் பர்பண்டிகுலரில் வரக்கூடிய ஃபிக்ஸ்டு லைன். அப்போ இந்த லைன் வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு மூவிங் பாயிண்ட் சொல்கிறேன்ல, இந்த பாயிண்ட் வந்துட்டு எங்கே வேணாலும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், சம்டைம்ஸ் டவுன் பார்ட் ஆல்சோ, வாட் எவர் தி ஸ்பேஸ். அப்போது இந்த ஃபிக்ஸ்டு லைன்லேருந்து எடுக்கக்கூடிய பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸும் அதுலேருந்து வரையக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அதுதான் சொல்கிறேன். இது என்ன பாயிண்ட், மூவிங் பாயிண்ட். இந்த மூவிங் பாயிண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம், வாட் எவர் தி பிளேசஸ். அப்போது இந்த ஃபிக்ஸ்டு லைனில் வரைக்கும் எடுக்கக்கூடிய அந்த மூவிங் பாயிண்ட், இந்த இங்கேருந்து இருக்கக்கூடிய அதே டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டு லைனில் எங்கே வரும், கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல கரெக்டாக வந்துட்டு மீட் ஆகும். அப்போது பீலேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸும் ஃபிக்ஸ்டு லைன்லேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸும் நிச்சயமாக சேமாக இருக்கும். அப்போது வாட் இஸ் அ ஜென்ரல் டேம் ஆஃப் இக்குவேஷன்? இது எப்படி எழுதுவோன்னா, எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அப்போது இதை பேஸ் பண்ணி இங்கேருந்து வரக்கூடிய ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டு மூவிங் பாயிண்ட், அது என்ன நேம் சொல்கிறோம், எஸ்பி டிவைடட் பை, அப்போது இதே மூவிங் பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு லைனில் இருக்கக்கூடிய நேம் வந்துட்டு என்னது, பிஎம். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக வரக்கூடிய பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், இ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இசென்ட்ரிசிட்டி? அப்போ இந்த இசென்ட்ரிசிட்டி சொல்லக்கூடியது 3 டைப்பில் வரும். அது எந்த மாதிரி வரும்னா, லிசன். ஸோ ஹவு டு ஃபஸ்ட்டு இந்த எஸ்பி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்துட்டு ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் நம்ம படித்த ஃபார்முலா. அப்போது மூவிங் பாயிண்ட்லேருந்து ஃபிக்ஸ்ட் லைனில் வரக்கூடியது வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம், நிச்சயமாக பெர்பெண்டிகுலரை பேஸ் பண்ணி வரக்கூடிய பேரபோலா. அது வந்துட்டு கண்டினியூவேஷனாக அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்போ எஸ்பி டிவைடட் பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இசென்ட்ரிசிட்டி? அப்போ இசென்ட்ரிசிட்டின்னு சொல்லக்கூடியது, இஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் எலிப்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட், இஃப் constant of eccentricity E is equal to 1. So if constant of eccentricity E is equal to 1 means then
So if the constant of eccentricity E is equal to 1 means, then what is the name? The conic, isn't it? Then the conic is called, parabola. What is the name? Parabola. One more possible question, okay? Second point, if the constant of eccentricity, that is called eccentricity, if E less than 1 means, then the conic is called ellipse, okay? What is the name? Ellipse. Third important points, if the constant E greater than 1, then the conic is called, then the conic is called hyperbola. So one of the three important points, okay? I will continuation of general equation எப்படி create பண்றோம் for eccentricity, okay? So now I am moving to general equation of conics level formula, how to derive, okay? Listen very carefully. The same condition, okay? This is called fixed line, isn't it? What is the name? This is considered for the line will be perpendicular. This is already we know, this is called moving point. Moving point means P of x comma y. So fixed point, this is called actually directrix. What is the name? Sorry my dear, this is a fixed line, it's called directrix, okay? அதை m mention பண்றோம். This is called moving point, P of x comma y. This is actually focus. Focus means s of x1 comma y1, okay? அப்போ focus ன்னு சொல்லக்கூடிய point வந்துட்டு what is the name? Fixed point, okay? Then as well as moving point, that is called P of x comma y. This is a directrix, that is called m, okay? இப்போ equation of the line வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? இந்த லைன் வந்துட்டு Lx plus my plus n is equal to 0. Now listen, so SP, அதாவது fixed point to moving point என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? So fixed point locus consider பண்ணும்போது fixed point consider for locus. So yes, isn't it? S means x1 comma y1, then moving point locus, this is considered for P of x comma y. Then directrix means a fixed line, isn't it? But perpendicular line is there, no? Fixed line, that is called directrix. Directrix, what is of name? Fixed line Lx plus my plus n is equal to 0. அப்போ distance between two perpendicular to one line. அப்போ distance formula வந்து sp divided by pm. அப்போ how to find out the sp? Distance formula. Then perpendicular line to formula வந்துட்டு depends upon Lx plus my plus n is equal to 0. Therefore sp divided by pm, இதனோட ரேஷியோ வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஈன்னு சொல்லக்கூடியது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இ? எசன்ட்ரிசிட்டி. அப்போ therefore we can write it sp is equal to e into pm. Squaring on both sides means what will happen? sp square is equal to e square into pm square. அப்போ what is the meaning of sp square? Distance formula. Distance formula means already we know x minus, that means x1 minus x2 the whole square plus y1 minus y2. Consider for இங்கே எதை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க? அப்போ x comma y and x1 comma y1. Therefore we can write it x minus x1 the whole square plus y minus y1 the whole square is equal to e square into, so pm சொல்லக்கூடியது depends upon perpendicular to லைனில் வரக்கூடிய equation. That is considered for என்ன லைன் கொடுத்துருக்காங்க? Directrix Lx plus my plus n divided by square root of coefficient of x ஓட term L square plus m square the whole square, because squaring on both sides now. Now a minus b the whole square formula. What is the formula? A minus b the whole square, a square minus 2ab plus b square.
we can write it x square minus 2x x1 plus x1 square is equal to, sorry my dear, not equal. Next condition also, what is the condition? Plus y minus y1 the whole square. So y minus y1 the whole square means y square minus 2y y1 plus y1 square is equal to opposite side e square as it is. Inside what will happen? A plus b plus c the whole square. So a plus b plus c the whole square means a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. So how to expand this line? So L square x square plus m square y square plus n square, then plus 2 L my x, isn't it? 2 L my x. It's not enough this space, okay? So the line நான் மேலே எழுதுறேன், the last line. ஸோ ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x x1 ப்ளஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் தென் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y y1 ப்ளஸ் y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர். ஸோ a plus b plus c the whole square means a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. What will happen? So a square means L square x square plus m square y square plus n square plus 2 lm xy, 2 lm xy plus 2 m and y plus 2n lx, 2n lx the whole time divided by, so square root பண்ணும்போது square root square cancel ஆகி only L square plus m square கிடைக்கும், isn't it? அப்போது இந்த டேர்மை டிரைவ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி we know general equation of conics, general so general equation of conics ax square plus bxy plus cy square plus dx ey plus f is equal to 0. So the coefficient of x square means a, coefficient of xy means b, coefficient of y square means c, as well as coefficient of x is called capital D, coefficient of y is called capital E, then constant it's called f is equal to 0. Above, listen. Now இந்த equationக்கு இதை derive பண்ணும்போது என்ன ஆகும்? அதாவது இப்போ x ஸ்கொயருக்கு a equate பண்ணுவோம், coefficient xy there is nothing to there, xy is there, sorry my dear, xy means we can consider for 2lm. அப்போது coefficient of y square வந்துட்டு இந்த term equate பண்ணும்போது what will happen? கொஞ்சம் கவனமாக பாருங்க. அப்போ capital A is equal to coefficient of x square there is only 1 is there. இது ஆப்போசிட் சைடில் வரதுனால கண்டிப்பாக ஆப்போசிட் term bring out opposite side means sign will be changed. அங்கே பாசிட்டிவ் இந்த சைடு வரும்போது நெகட்டிவாக மாறும். x square coefficient என்ன அங்கிட்டு இருக்குது? L square and E square. What is the meaning? E square L square divided by common term L square plus m square. Next one, coefficient of xy that is called b. B is equal to left hand side there is nothing to coefficient. So but in opposite side we have 2 lm E square, that is 2 lm E square divided by L square plus m square. Then C, what is the meaning? Coefficient of y square, opposite side only 1 is there, 1 minus there is m square and E square, that is called, we can write it E square m square divided by L square plus m square. So now already we know how to find out the nature of roots. B square minus 4ac,
இங்கே அந்த term apply பண்ணுறோம். b square minus 4ac means what will happen? b square is equal to what is the term? The whole term square means 2 square means 4, l square means l square, m means m square, e square already is. So we can write it e power 4 divided by l square plus m square the whole square minus 4 into a term 1 minus e square l square divided by l square plus m square into c term also 1 minus e square m square divided by l square plus m square, isn't it? Look at there. ஸோ நம்ம இதை டிரைவ் பண்ணணும். அப்போ டிரைவ் பண்ண என்ன ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட் டேம் as it is, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே 4 இருக்குது, இங்கே 4 காமனாக இருக்குது, வெளியே எடுக்கலாமா? ஸோ டேக் 4 காமன் அவுட் சைடு, இன்சைடு l square m square then e power 4 divided by l square plus m square. நெக்ஸ்ட் டேம் கண்டிப்பாக ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறது முன்னாடி இங்கே காமன் மைனஸை வெளியே வச்சுக்கோங்க. இன்சைடு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது 1 மைனஸ் இசன்ட், அதாவது இந்த 1 வந்துட்டு 1 மைனஸ் இப்படி தான் வரும். இங்கேயும் எழுதுகிறோம் இல்லை, தனியாக எழுதுகிறோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒன்றையும் இன்ட்டு பண்ணும்போது 1, நெக்ஸ்ட் 1 செகண்ட் டேமை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது சேம் டேம் வில் பி ரிப்பீட். தேர்ஃபோர் மைனஸ் e square m square divided by l square plus m square. நெக்ஸ்ட் டேம் ஆல்சோ கண்டிப்பாக செகண்ட் டேமால் இந்த 1 மல்டிப்ளை பண்ணும்போது சேம் டேம் வில் பி ரிப்பீட். வாட் இஸ் த டேம்? மைனஸ் e square l square divided by l square plus m square. லாஸ்ட் டேம் minus into minus, so plus e square means we can write it e power 4 l square m square divided by l square plus m square the whole square, isn't it? The whole square. So now what will happen? So four as it is constant, 4 bracket of first term l square m square then e power 4 divided by, sorry my dear, this is whole square, no, the first term, this is whole square, isn't it? This is minus, so divided by l square plus m square the whole square. So minus all over term, each and every time multiply with the negative sign means we can write it first one negative 1, then again negative into negative plus e square m square divided by l square plus m square. Third term minus into minus, again also plus, isn't it? So now look at there, plus means e square l square divided by l square plus m square. Last term minus into plus minus l square m square e power 4 divided by l square plus m square the whole square. Look at there, first term last term same, no, but sign only, here plus there is minus, we can cancel, no, l square m square e power 4 l square m square e power 4, denominator l square plus m square the whole square, here also l square plus m square the whole square. After cancellation, here all 4 as it is constant, then inside minus 1 plus e square m square divided by l square plus m square plus here e square l square divided by l square plus m square. Listen very carefully, my dear students. So 4 of minus 1, இங்கே e square, so common, no, take outside, but common denominator l square plus m square, l square plus m square, l square plus m square into, here balance only m square plus l square. So now we can cancel it, no, after cancel only remaining balance e square only balance, so we can write it e square and minus 1 is there. This is a term, okay, this is a proof of general equation of conics. இப்போ இந்த கண்டிஷனை வச்சு 3 cases, important cases, whether it's parabola
and ellipse and hyperbola. So listen very carefully. Case number 1. So case number 1. So case number 1. B square minus 4AC is equal to 0. So when equal to 0 the whole time, கண்டிப்பா E is equal to 1 இருந்தனா நிச்சயமா 1 square means 1 will come. 1 minus 1 is equal to 0. So case number 1, B square minus 4AC is equal to 0. When E is equal to 1 means it is called parabola. What is the name? Parabola. Then case number 2, B square minus 4AC less than 0. When definitely in between 0 to 1, not 0 and 1 also, because 0 square போடும்போது நிச்சயமா minus 1 கிடைக்கும். அப்போ ஈன்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் 0 less than E to 1. அப்போ பாயிண்ட் டேர்மில் ஏதாவது எடுக்கும்போது நிச்சயமா என்ன இருக்கும்? less than டேர்மில் கிடைக்கும். அப்போ 0 to 1. அப்போ therefore it is called ellipse. Case number 3. B square minus 4AC greater than 0. When kandipa eccentricity should be greater than 1, isn't it? So E should be greater than 1. Then it is called hyperbola. So one of the important 3 condition. Okay, without 3 condition definitely coming to the example and exercise also very difficult. So I hope you understand the point. இதை எப்படி derive பண்ணி point கொண்டு வரும். See 4 of E square minus 1, one of the important condition. So derive பண்ணி காட்டியிருக்கேன். So please listen my dear students. If you have any doubt, please put in comment box. I am ready to clarify your doubts. And one more point, if you need more information, please subscribe my channel and don't forget to click the bell button. Whenever I post a new video, you will receive the notification. Then another one important point, so please give me your valuable feedback. I am ready to rectify my mistake if I did. Okay, thanks to viewers. We will continue our next video. Bye bye.